முதலமைச்சர் எங்கே பேசினாலும் எல்லாருக்கும் எல்லாம் சமத்துவம் சமூக நீதி இது மாதிரியான பெரிய பெரிய வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்டவர் இந்த மக்களை ஒரு மனிதராக கூட மதிக்காமல், அதுவும் நீங்கள் சொன்ன மாதிரி கொரோனா காலத்துலலாம் உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்தவங்க, அவங்கள ஏன் இப்படி தூக்கி போடுவார்? அவருக்கு தெரிஞ்சுதான் அது நடக்குதா? அவருக்கு தெரிஞ்சு நடக்கிறத விட அவருக்கு தெரியாமல் நடக்கிறது அதிகம். ஆனால் அவர் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது அதை விட அதிகம். நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கு இந்த ஆட்சியில் நடக்கிற எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்குதா? இன்னைக்கு போலீஸ் புதுசாக ஒரு பொறுப்பு டிஜிபி மாற்றிருக்காங்க. அவரை பொறுத்து பார்த்துட்டு அவர் என்னால் பொறுப்பேற்க முடியாது, என்னை விட்டுருங்க, உள்துறை செயலாளரை நீதிமன்றத்தில் கூப்பிடுறாங்க, ஏடிஜிபியை கூப்பிடுறாங்க, அடுத்து என்ன வேற கூப்பிட்டாங்கன்னா என்னுடைய பிரச்சனை வந்துடும், அதனால் என்னை விட்டுருங்கப்பான்னு அவரும் ஓடிட்டார். இப்போ இன்னொருத்தரை பிடிச்சிருந்து உட்கார வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு டிஜிபியை ஒழுங்காக நியமிக்கிறதுக்கு வக்கு இருக்கா, துப்பு இருக்கா, திராணி இருக்கா? அதுக்கு உரிய அந்த பேனல் அனுப்பி அதை உரிய ஒப்புதல் பெற்று அதை விதிகளின்படி நீதிமன்றத்தினுடைய கருத்துருப்படி அதை நியமிக்க முடியுதா ஒரு முதலமைச்சரால்? அப்புறம் இந்த போலீஸ் துறையை வச்சிருக்காருன்னு வேற நீங்கள் சொல்கிறீங்க.